வள்ளலார் தமிழ் மன்றத்தின் 95வது மகளிர் தின சிறப்பு கூட்டம் 27 ஸ்ரீ வாரிக்குடல் வெங்கடேஷ் நகரில் வள்ளலார் முற்றத்தில் 15/3/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்நிகழ்வினை மனவளக்கலை பேராசிரியர் திருமதி ப. உமாபாபு அவர்கள் தலைமை தாங்கினார். அப்ப நீலங்கிறவன் அவரை கூட்டிட்டு போறான். அப்போ அவர் சொல்றாரு, நீ கடல் பார்த்திருக்கியா, அது எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே, ஏன்னா பயண கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக கபிலர்கிட்ட, அவனுக்கு தெரிஞ்சிச்சு, கபிலர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே போறான். அப்ப அவர் கேட்கிறாரு, அவர் ரொம்ப வேகமா நடக்க, இவரால வேகமா நடக்க முடியல, அதனால அவன்கிட்ட ஏதாவது பேசணுமே அப்படின்ட்டு, நீ கடலை பார்த்திருக்கியா, அது அவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. உடனே அவன் ஒண்ணுதான் சொல்லலைங்க, அப்படியே போயிட்டு இருக்கவன் நின்று திரும்பி, பாரியின் கருணையை விடவா, அவ்வளவுதான் அந்த டயலாக்கே வெங்கடேசன். இந்நிகழ்ச்சியின் முன்னிலையை பணிநிறைவு பெற்ற பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் திருமதி சு. கௌரிலட்சுமி அவர்களும், தையலை உயர்வு செய், ஆணுக்கு பெண் இங்கே இழைப்பில்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொள்வதால் அறிவிலோங்கி வையாவும் செழிக்கும், பெண்மையே வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மையே வெல்கவென்று கூத்திடுவோமடா என்றெல்லாம் பாரதி பேசினார். வரவேற்புரையை திருமதி சே. சண்முகலட்சுமி அவர்களும் வழங்கினார்கள். இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள் என்ற தலைப்பில் டான் போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் திருமதி ஜனனி அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். புறமாக சென்றுவிடும் புதுமை பெறும் வாழ்வே, நம்முடைய வாழ்வானது புதுமை பெறும். அப்படிப்பட்டவை தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள். இந்த தமிழ் இலக்கியங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல எடுத்து நமக்கு சங்க இலக்கியங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். சங்க இலக்கியங்கள் இல்லாம தமிழ் இலக்கியங்கள் நம்மளால என்ன அப்படின்னா போகவே முடியாது. 8 தொகை 10 பாட்டு சேர்த்தாவே போதும். ஆனா அந்த சங்க இலக்கியங்களுடைய தேடல பார்க்கும்போது அப்படின்னா, அதனுடைய காலங்களுடைய வரையறை, சங்க இலக்கியம் ஒரு காலம் இருக்குது, சங்க மருவிய காலம், களப்பிரர் ஆட்சி காலம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் காப்பிய காலம் தனியா வந்தது, பக்தி காலம் இருக்குது, உரைநடை காலம் இருக்குது, இன்றைய நவீன காலம், 21ஆம் நூற்றாண்டுடைய நவீன காலம். இந்த எல்லா காலத்திலையுமே பெண் ஆளுமைகள் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்படி பல படிநிலைகளை கடந்து வந்தா கூட இதுல முதலையும் இறுதியும் எடுத்து பேசலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம பேசுறதா இருந்தா தமிழ் இலக்கிய வரலாறை சுருக்கி மறுபதிப்பா கையில கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப இதுல முக்கியமான 2 காலங்கள், சங்க காலம், நவீன காலம், 2க்கு இடையில உள்ள ஒப்பீடுகள். இப்போ சங்க காலம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்மளுடைய சங்க காலத்துல பார்த்தா அப்படின்னா பொருள்னு சொல்லுவாங்க, பொருள் இலக்கணம். ஏன்னா தமிழ்ல பார்த்தா அப்படின்னா இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் பிரிக்கவே முடியாது. இலக்கியத்திற்குள்ளாக இலக்கணம் இருக்கும், வாழ்விற்குள்ளேயே இலக்கணத்தை வைத்தவர்கள் தமிழர்கள். அப்ப அந்த இலக்கியத்துல பார்த்தோம் அப்படின்னா அக இலக்கியம் புற இலக்கியம்னு 2 இருக்கு. அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது. நம்ம எத்தனை 2000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றுக்கு நம்மளுடைய தெரியாம நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடியது நம்முடைய அகம் சார்ந்த செய்திகள். இன்றைய மாணவனுக்கு எளிமையா சொல்லுவேன் நான், அகம் சார்ந்ததுன்னா வேற எதுவுமே இல்லைம்மா. இன்றைய செய்தித்தாள்ல பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா சித்தரிக்கப்பட்ட காட்சிகள்னு போடுவாங்க, பெயர் குறிப்பிட மாட்டாங்க. நம்மளுடைய அக இலக்கியத்துல என்னைக்குமே பெயர் குறிப்பிடுற மரபு கிடையவே கிடையாது. தலைவன் சொல்லுவாங்களே தவிர குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடன்னு சொல்லிட்டு நிலம் சார்ந்து வகைப்படுத்துவாங்களே தவிர, குறிஞ்சியில தலைவன் சொல்லுவாங்களே தவிர அவனுடைய பெயர் இருக்காது அகப்பாடல்கள். அப்ப அந்த பண்பானது, அந்த மரபானது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது. எவ்வளவுதான் 21ஆம் நூற்றாண்டுல அறிவியல் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நம்முடைய அக வாழ்க்கையானது இன்றைக்கும் எந்த இடத்துல பெயர் சொல்லணுமோ அங்கதான் சொல்லுவோம். புற வாழ்க்கையா இருந்தது அப்படின்னா அதே இடத்துல அப்படின்னா எந்த மன்னன் எந்த இடத்துல போர்ல வெற்றி பெற்றாங்கிறது கல்வெட்டுல செப்பேட்டுல எல்லாத்துல செதுக்கி வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் செய்யறோம். இன்றைக்கு நடைமுறையில தேர்தலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், யார் என்ன கொடை கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, புற வாழ்க்கை நம்ம எல்லாமே எல்லாத்துக்கும் வெளிப்படையா பெயரோட போடுறோம், எந்த தேதியில எந்த கிழமையில போடுறோம். அப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கையில கூட ஒரு அகப்புறமா இருந்தா கூட அதுல ஒரு இலக்கணத்தை நெறியோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அப்ப அப்படிப்பட்ட அதுல இருந்து சங்க காலத்துல முக்கியமா நமக்கு எல்லாருமே இங்க இருக்க எல்லாருமே என்ன சொன்னல, இங்க இருக்க எல்லாருமே என்னுடைய வயதை தாண்டி அனுபவத்தை உடையவர்கள், எல்லாருமே அனுபவசாலிகள். அப்போ உங்க முன்னாடி பேசும்போது உங்க எல்லாருமே தெரியும், சங்க காலத்துல எடுத்தாச்சு அப்படின்னா முதல் பெண்பால் புலவர் இவங்க இல்லாம நம்ம தமிழை படிக்கவே முடியாது. அவை, அந்த அவையை எடுத்தாச்சு அப்படின்னா அதுல 3ஆ 4ஆ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்குது. ஆனா இந்த ஔவையார்ல பார்த்தோம் அப்படின்னா அரசனுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய நிலைமையில இருந்த முதல் பெண் யாருன்னு கேட்டா ஔவையார் தான். இதைத் தொடர்ந்து நன்றி உரையை திருமதி சே மீனாம்பிகா அவர்கள் வழங்கினார்கள். இதுல குறிப்பிட்டிருக்காங்க, வாருங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள் வளர்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமையான ஒரு சொல். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, வாருங்கள் வரவேற்கிறோம்னு இல்லை, நீங்க வரலேனாலும் நாங்க உங்களை இழுத்துங்க கொண்டு வந்து காட்டுவோம். அதுதான் உண்மையை சொல்றேன்னா. தலைமைக்கு ஏற்ற ஒரு ஆளாக இருப்பது பிச்சையா ஐயா அவர்கள். அதுக்கப்புறம் நான் உமாக்காக சொல்லுவேன். ஏன்னா தலைமை என்றால் முன்னிலை வகிப்பது மட்டுமில்லை, தன்னோடு பின்னால் சேர்ந்து நின்றவர்களையும் முன்னில் கொண்டு வருவர்களே தான் தலைமை என்று நாம் கூற வேண்டும். இந்நிகழ்வின் இறுதியில் திருமால் நகர் தலைவர் திரு பிச்சையா அவர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் கூற நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவுற்றது.